மலையாள திரைப்படங்கள் என்றாலே ஷகிலாவின் படவின் ஆபாச படங்கள் தான் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நடிகை ஷகிலா மலையாளத்தில் பல்வேறு ஆபாச திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்போது அந்த திரைத்துறையை வேறு மாதிரி கோணத்தில் மாற்றி வைத்திருந்தாங்க. குறிப்பாக 90s காலகட்டத்தில் கொடி பறந்த நடிகையாக மலையாளத்தில் பார்க்கப்பட்டாங்க. இவரது திரைப்படம் வெளியாகிறது என்றாலே திரையரங்கில் கூட்டம் அலைமோதி கொள்ளும் அந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய மார்க்கெட்டை வச்சுருந்தார். மலையாள திரைப்படத்தில் மோகன்லால், மம்முட்டி என்ற மிகப்பெரிய நட்சத்திரங்களின் படங்களில் ஷகிலாவின் படங்கள் வெளியாகும் தினத்தில் வெளிவந்தால் சல்லி பைசாவுக்கு கூட தேராது. எல்லோரும் ஷகிலாவின் படத்திற்கு தான் படையெடுத்து போவாங்க. இதனால் மலையாள சினிமா உலகமே திணறி போச்சு. ஷகிலாவை ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு வழி செய்து அவரை இந்த பக்கமே வரக்கூடாது என திட்டமிட்டு ஒட்டுமொத்த மலையாள திரைப்பட நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ஒன்று கூடி ஷகிலாவின் திரைப்படங்களுக்கு தடை விதித்தாங்க. ஷகிலாவின் படங்கள் எடுக்கவோ இயக்கவோ கூடாது என எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்து அவரை சிலர் மலையாள சினிமா பக்கமே தலை காட்டி விடாமல் துரத்தி அடித்தாங்க. சென்னையில் தஞ்சமடைந்த ஷகிலா இங்கு கிடைக்கும் ஒரு சில தமிழ் திரைப்படங்களில் கவர்ச்சியான ரோல்களில் நடித்து வந்தாங்க. பின்னர் வாய்ப்புகளே கிடைக்காமலும் போச்சு. அதன் பிறகு தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது வேறு ஒரு முகத்தை காட்டி மக்களின் கவனத்தை ஈர்த்தார் ஷகிலா. இந்நிலையில் நடிகை ஷகிலா சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனது அம்மாவை குறித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அதாவது, என் கைகளில் பல இடங்களில் கிழித்து கொண்டு காயமாக இருக்கிறது. அதற்கான காரணம் என் அம்மா மட்டும்தான். என் அம்மாவால் தான் நான் இது போன்ற செய்து கொண்டேன் என கூறி பகீர் கிளப்பியிருக்காங்க. ஏதேனும் காதல் தோல்வியா கைகளை இப்படி கிழித்திருப்பார் என நினைத்து தொகுப்பாளர் கேட்டார். ஆனால் அவர் அம்மா தான் எல்லாவற்றிற்கும் முழுக்க காரணம் என கூறி ஷகிலா அதிர வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன என கேட்டதற்கு, நான் யாரிடமோ பொதுவாக பொய் சொல்லவே மாட்டேன். பொய் சொல்லும் பழக்கம் எனக்கு தெரியாது. குறிப்பாக என் அம்மாவிடம் சுத்தமாக பொய் சொல்லவே மாட்டேன். ஆனால் நான் அன்றாடம் நடக்கும் விஷயங்களை அம்மாவிடம் கூறும்போது அது அத்தனையுமே பொய் என்று அவர் நினைத்து கொள்வார். அதனால் எனக்கு அவரிடம் எப்படி புரிய வைப்பது என தெரியாமல் நான் மிகுந்த மன உளைச்சலில் கைகளை கிழித்துக் கொள்வேன் என ஷகிலா அந்த பேட்டியில் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்திருந்தாங்க. இந்த பேட்டி இப்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது.